இட்லி பொடி செய்யலாமாங்க? எங்கள் அம்மா இப்படி தாங்க செய்வாங்க. எங்கள் அம்மா செய்கிற மாரி தான் நானும் இட்லி பொடி நுணுக்குவேன். பார்த்துக்கோங்க. இது வந்து காப்படியால் தலை தட்டி கொஞ்சம் உள்ளடங்கவே போட்டுக்கிட்டேன். ஒரு காப்படி எடுத்துக்கிட்டேன். தலை தடவி கொஞ்சம் உள்ளடங்க எடுத்துக்கிட்டேன். அதில் காப்படியிலே பாதியில் வந்து கொத்தமல்லி எங்கள் அம்மா இப்படி தாங்க அரைப்பாங்க. சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து கொத்தமல்லி ரொம்ப நல்லது உடம்புக்கு, எல்லாருக்கும் தெரியும். நல்லா காஞ்ச கருவேப்பிலை நல்லா 2 பொடி, ஒரு 10, 15 பூண்டு. இது வந்து 7, 8 ஏன்னா மிளகு கொஞ்சம் போடுவோம். அதனால் நான் வந்து இது வந்து பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. எதுவுமே எல்லாம் செரிக்கிறதுக்கு தானேங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால் நான் எண்ணெய் ஒரு நிறைய எண்ணெய் ஊற்ற மாட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் முதல்ல அந்த கட்டி பெருங்காயத்தை மட்டும் நல்லா வறுத்து எடுத்துங்க. அப்போ தான் நுணுங்கிறதுக்கு வந்து நல்லா வரும். இல்லைன்னா அது வந்து பிசுன்னு ஒட்டிட்டு ஒழுங்காக அரைக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா பொரித்து எடுத்துங்க. நல்லா பொரித்து எடுத்துட்டு எல்லாமே நல்லா சத்து உள்ளதுங்க. இது வந்து கருப்பு உளுந்து இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. எங்கள் அம்மாலாம் கருப்பு உளுந்துலாம் செய்வாங்க. எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் கருப்பு உளுந்துலாம் கொடுத்துட்ருப்பாங்க. நானும் கருப்பு உளுந்தில் தான் செஞ்சிட்ருந்தேன். இப்போல்லாம் வந்து யாரும் இல்லை கொடுக்க. அதை முதல்ல நல்லா உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் நல்லா இருக்காது. முதல்ல இது நல்லா வறுத்த பிறகு பாருங்கள், கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? கலர் மாறிட்டுல நல்லா வறுத்த பிறகு தான் வந்து கொத்தமல்லிலாம் ரொம்பலாம் வறுக்கணும்னு இல்லைங்க. கொஞ்சம் லைட்டாக வறுத்தாலே போதும். அதுமாரி பட்டை மிளகாய் வந்து காரத்தை பார்த்துக்கோங்க. நிறைய காரம் இருந்துட போகுது. காரம் நிறைய இருந்ததுன்னா குறைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கோங்க. ஏன்னா மிளகு வேறு கொஞ்சம் போடுவோம். அதனால் உங்களுக்குலாம் பிடிச்சா மிளகு போடலாம், இல்லைன்னா ஜீரகத்தெல்லாம் பிடிச்சா போடலாம். இல்லைன்னா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்குங்க. எனது வந்து நல்லா காரமாக இருக்கும் மிளகா. அதனால் ஒரு 6, 7 மிளகா தான் போட்டிருக்கேன். அதுமாரி கருவேப்பிலை நல்லதா உடம்புக்கு, அதுவும் போட்டு நல்லா அதை வறுத்துங்க. இதெல்லாம் இந்த சூட்டே நல்லா அந்த கருவேப்பிலை, மிளகாய் எல்லாமே அதுவே நல்லா வந்து கொத்தமல்லி எல்லாமே நல்லா வறுபட்டுடும். அதுலேயே பூண்டையும் போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே பூண்டையும் போட்டுட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த தண்ணியாக இருக்காது, அதுமாரி இருக்காது. அதுலேயே கொஞ்சம் 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு ரெண்டுத்தையும் போட்டுட்டு, எங்கள் சின்ன அக்கா பொண்ணுங்க, அவள் வந்து ஃபுல்லாக வந்து சின்ன பிள்ளையில தோசை தாங்க சாப்பிடுவா. ஃபுல் அண்ட் ஃபுல் தோசை தான் சாப்பிடுவா. இப்போயும் அவள் வந்து இப்போ வேலைக்கே போயிட்டா. ஆனால் பொழுதன்னைக்கும் பொடி தாங்க சாப்பிடும். வேறு எந்த தொட்டுக்கும் இல்லை. பொடியை தொட்டுட்டு தோசை, சின்ன பிள்ளைலாம். அதனால் எங்கள் அக்கா என்ன காரம்லாம் கம்மி பண்ணிவிட்டு மிளகு, ஜீரகம் அதாவது உடம்புக்கு நல்லதாக கொஞ்சம் போட்டு நுணுக்கி வச்சுருவாங்க. அதுலேயே கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டோங்கன்னு வச்சுக்கோங்களேன். உப்பை போட்டு ரொம்ப வறுத்துடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வறுத்தாலே போதும். அந்த தண்ணி பதம் போயிட்டாலே வந்து அரைக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக அரைச்சிடுங்க. போய் பிடிச்சிட்டு இருக்காமல், சில வந்து அடியில் போய் பிடிச்சிக்கும்ல, அதேமாரி பிடிக்காமல் சூப்பராக அரைஞ்சி வந்துடும். அதனால் கொஞ்சம் உப்பையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து முதல்ல பெருங்காயம் போட்டுப்போம். பெருங்காயம் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றாவே அரைச்சிடலாங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் அரைச்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். சூப்பராக இருக்குங்க. பெரிய ஜார்லேயே போட்டுக்கோங்க, ஃப்ரீயாக அரைச்சிடும் அது. இது பாருங்க, அரைச்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். மிளகு ஜீரகம் ஒன்றுமே தெரியாது, ஏன்னா கம்மியாக தானே போடுறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.